எல்லாருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் ஹவுஸ்லேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த வீடியோவில் இந்த காலகட்டங்களில் நம்ம சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தை ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சு நம்ம ஒரு சொத்தை வாங்குறதே மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக லைஃப்பில் இருக்குது. முக்கியமாக வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறது, காலி மனை வாங்குறது, இல்லைன்னா ஒரு விவசாய நிலம் வாங்குறது, அதாவது ஏதாச்சும் ஒரு வகையில் ஒரு சொத்தை சேர்க்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? அதாவது மோஸ்ட்லி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்ல பிஸ்னஸ் போச்சுன்னா ஈஸியாக சொத்தை பதிலாக வாங்கிடுவாங்க. பட் மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க சொத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையே வருது. ஓகே, அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில நபர்களுக்கு அந்த சொத்து வாங்கினதுக்கப்புறம் அந்த சொத்துனாலேயே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். ஏன்டா இந்த சொத்தை வாங்கணும், அந்த சொத்தை வாங்கி ஒரு பிரச்சனை, ஒரு யூஸ் இல்லையே, நமக்கு கரெக்டான ஒரு பாதை இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க, கேஸு போட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, நம்ம சொத்தில் நம்ம இடத்துல ஒரு வீடியோ எடுக்க முடியல, ஒன்று எடுக்க முடியல, போர் போட்டால் தண்ணி வரல, கூட சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நபர்களே ஒரு மார்க்கமாக இருக்கிறாங்க, அவங்களால எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வருது, நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேறாங்க, இது ஏன் வாங்கணும்னு சொல்லி தெரில, இல்லை வாங்கியிருப்பாங்க, பக்கத்தில் கவர்மெண்ட்டு அந்த நேஷனல் ஹைவேன்னு சொல்லிட்டு ரோடு போட்டுருவாங்க, அதை ஒரே நாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட்லேருந்து ஒரு சாக்கடை கட்டுறதுக்காக கொஞ்சம் இடத்த எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கு வில்லங்கங்கள் சொத்து வாங்குறதுலேருந்து வரும். இது எல்லாமே ஜாதகத்தில் எப்படி பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியும். யாரோட ஜாதகத்தில் 12ஆம் பாவத்தில் புதன் ராகு, புதன் சொல்லக்கூடியது காலி இடத்த சொல்லக்கூடிய கிரகம் புதன். அந்த புதனோட ராகு சேர்ந்து கிரகண தோசையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த காலி மனையில் அவருக்கு பிரச்சனை வரும். அதே சமயத்தில் யாருடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி, ஓகேங்களா, 4ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு வகையில் பலவீனமாக இருந்தாலும் சரி, 4ஆம் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பாவகிரகம் இருந்து, நான் இப்போ 4ல் கேது இருக்குது, அந்த டைமில் நான் போய் ஒரு இடத்த வாங்குறேன், சொத்தை வாங்குறேன், ஒரு வீடை வாங்குறேன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஓகேங்களா? அதேமாதிரி செவ்வாய் எந்த ஒரு வகையிலும் பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிலத்துக்கான காரகரம் செவ்வாய், மிக சிறிய நிலத்துக்கான காரகரம் புதன். காலிமனைகளை சொல்கிறது புதன். அக்ரிகல்ச்சர் லேண்டு இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் நிலத்தை சொல்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதே மாதிரி வீட்டை சொல்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய். வீட்டில் அலங்கார பொருட்கள் எல்லாமே சொல்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஆடம்பரமான வீடை சொல்கிறது சுக்கிரன். இப்படி இந்த கிரகங்கள் எல்லாமே ஏதாச்சும் வகையில் பலவீனமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர்களுக்கு அந்த சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த சொத்துனால ஏதாச்சும் பிரச்சனை வரும். அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத மாதிரியான சூழ்நிலையை அது கொடுத்து விடுகிறது.